உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கூத்தல், லென்ஸ் ஆகிய படங்களை டைரக்ட் பண்ண ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் தான் இயக்கியிருக்காரு. லிஜோ மோல் ஜோஸ், ரோகிணி, வினித் ஆகியோர் நடிச்சிருக்க இந்த படம் தன்பால் ஈர்ப்பு அதை பத்தின ஒரு காதல் கதையா தான் வெளிவந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, லிஜோ மோல் அம்மாவன ரோஹினிட்ட தான் காதல சொல்றாங்க. அவங்களும் எந்த எதிர்ப்பு காட்டாம ஏத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வா அந்த பையனை அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த நாள்ல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வீட்டுக்கு வராங்க. ரோஹினி நினைக்கிறாங்கன்னா அந்த பையனைத்தான் தான் பொண்ணு லவ் பண்ணுதுன்னு நினைச்சு அதுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் தெரியுது அந்த பொண்ணைத்தான் தான் பொண்ணு லவ் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க கோவப்படுறாங்க. அவங்களுக்குள்ள உரையாடல் நடக்குது. அவங்க அப்பா வினித்தை கூப்பிடுறாங்க. அவரும் பேசுறாரு. அந்த நாள் முடியும் போது அவங்க அந்த உறவை அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட ஒண்ணு. நடிகர்களோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, லிஜோ மோல் தான் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஒரு கேரக்டர்ல பார்த்தோம்னா அவங்க படம் ஃபுல்லாவே இந்த கேரக்டருக்கான ஒரு ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எடுத்தோடனே ஒரு பதட்டமான ஒரு ரியாக்ஷனா இருக்கட்டும், அவங்க ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே அது எதுலயும் பயங்கரமான ஒரு தயக்கம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அது தாண்டி உள்ள போன பிறகு நிறைய விஷயங்களை எடுத்து பேச வேண்டிய இடங்கள்லயுமே ரொம்ப ஒரு போல்டாவே அந்த கேரக்டர் அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் எங்கேயுமே அவங்க நடிப்பை டவுன் பண்ணவே இல்லை. இன்னொன்னு முக்கியமான விஷயம், வினித் ஒரு ஒண்ணு திட்டுறாருன்னா அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியும். அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க நடிச்சுட்டே இருந்தாங்க. முக்கியமா ரோகிணி இன்னொரு கேரக்டர் பேசும்போது கூட அவங்க கை, அவங்க விரல், உடல் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க போக்கஸ்ல இல்லைனாலும் அது நம்மளை கடத்திக்கிட்டே இருந்தனால அவங்க தேவையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல காட்டணும்னு அவசியம் இல்லைனாலுமே அவங்க இப்படி இந்த இடத்துல இப்படிதான் அந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு நம்ம கன்வே பண்ண வச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அவங்க காட்டின அந்த பதட்டம், அந்த கோபம், அழுகை எல்லாமே கரெக்டாவே மேட்ச் ஆயிருந்தது. அதே மாதிரி ரோகிணியோட கேரக்டருமே ரொம்ப ஒரு சூப்பரா அவங்களுமே அந்த ரோலை உள்வாங்கி நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஒரு கேரக்டரா பார்த்தோம்னா ஒரு முற்போக்கான ஆளு, எந்த தன்னோட மகள் யாரை வேணா கூட்டிட்டு வந்தாலும் யாரையும் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஆனா திடீர்னு அந்த வர அந்த எதிர்பாராத செய்தியை ஒரு எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த பதட்டமான நிலையை ரொம்பவே தத்ரூபமாவே ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நிறைய சீன்ல அவங்கதான் நடிச்சு அந்த கேரக்டர் ஆழமாக்கிருந்தாங்க. அது எழுதப்பட்ட விதம்னாலும் அவங்க முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டா இருக்கட்டும், கேட்டு அதிர்ச்சி ஆகுறது, அப்புறம் நடுவுல அதை சிரிச்சு அப்படியே மலிச்சு கொண்டு போலான்ற இடத்துல எல்லாமே அவங்க நடிப்பால அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் ஆழமாக்கிருந்தாங்க கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் வினித் இருக்காப்ல, வினித்தும் அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருந்தாங்களோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். அதுக்கப்புறம் கலேஷ்னு இன்னொரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஒரு காதலை சொல்லி அவர் இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது இந்த 4 கதாபாத்திரங்கள் நடக்குது இல்லையா, அதுல 2 கதாபாத்திரங்கள் இந்த பக்கம் இருக்கு, 2 கதாபாத்திரங்கள் இந்த பக்கம் இருக்கு. ஒரு மீடியேட்டர் மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அது ஒரு நல்லாவே சிம்பிளாவே நல்லா பண்ணியிருக்காப்ல. அப்புறம் தீபா இருக்காங்க. தீபா ஒரு மீட்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஒரு ஃபிளேவர் இருந்துச்சு. தீபா என்ன எல்லா படத்துலயும் எப்படி பண்ணுவாங்களோ அந்த ஃபிளேவர் இருந்தாலும் அதோட மீட்டர் கம்மியா இருந்துச்சு. அது துருத்தவும் இல்லை. அதை தாண்டி அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பா அந்த சீன் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போற இடம் ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சியில ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. கதையோட மெயினான இன்னொரு கேரக்டர் அவங்க தான். இது தன்பால் ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படும் போது லிஜோ மோலுக்கு பார்ட்னரா இருக்கக்கூடிய கேரக்டர் நடிச்ச அனுஷா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்ல கம்மியா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல அவங்க சும்மாவே நிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கும்போது அவங்க அந்த பதட்டத்தையோ அதோ கடத்தாத மாதிரி இருந்துச்சு. ஆன் ஃபோக்கஸ்ல இருக்கும்போது அவங்க நடிக்கிறாங்க. ஆனா ஏன்னா இன்னொரு பிரச்சனைனா, முழுக்க லிஜோவுக்காவது எழுதப்பட்டிருக்கு அந்த கதாபாத்திரம் என்னென்ன செய்யுது எழுதப்பட்டிருக்கு. ஆனா அனுஷா கேரக்டர் முழுக்கவே அவங்கதான் நடிச்சு கன்வே பண்ற மாதிரியான இது. இன்னொன்னு, அந்த பொண்ணுக்கும் சேர்த்து, அதாவது லிஜோவுக்கும் சேர்த்து இவங்கதான் அந்த இடத்துல வாதாடணும், இவங்கதான் அந்த இடத்துல கோவப்படணும். அப்படிங்கும் போது அவங்க அந்த வெயிட்டேஜுக்கு இதை கொடுக்கலையோ அப்படின்றது, இன்னும் மெனக்கெட்டு இருக்கலாம் அப்படின்றது. செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான ஸ்கோப் இருந்தாலுமே எங்க நானும் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல தான் காட்சிகள் இருந்துச்சு. அது ஒரு யதார்த்தமான ஒரு
உரையாடலா இல்லை, நானுமே பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில காட்சி அமைப்புகள் வந்து அப்படி இருந்துச்சு. அதுவுமே அவங்க இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் மைனஸா இருந்துச்சு. முதல் பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு கதையை எடுத்து அதை சினிமாவில் உரையாடலா மாத்தினதுக்காண்டி இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணனை வாழ்த்தலாம் கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஒரு கியூர் சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உரையாடலை நடத்தியிருக்காங்க. ஏன்னா அதுக்கான வெறுப்புகள் அதிகமா இருக்க ஒரு சூழல்ல இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கே நிச்சயமா அவருக்கு வந்து நம்ம வந்து பாராட்டலாம். நெக்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கூட ரொம்ப பிரமாதமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு கொஞ்சம் இடங்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருந்தாலுமே அதை ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான கதாபாத்திரங்களோட உடல் அசைவு, அதை அங்கே இருக்க பதட்டம், அது எல்லாமே நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 2 ஷாட் நல்லா இருந்துச்சு. என்னன்னா அந்த மீன் தொட்டி கலங்கி போயிருக்கும், அதுக்கு முந்தின ஷாட்ல அந்த பிரதான கதாபாத்திரத்தோட மனநிலையை அதை அப்படியே பிரதிபிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளேருந்து ஷாட் வச்சிருப்பாங்க. இன்னொன்று குப்பை தொட்டியில பூ போடுற மாதிரி ஷாட். ரெண்டுமே சும்மா சாதாரணமாக வைக்க வேண்டிய ஷாட், ஆனால் அதில் மெனக்கல் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வசனங்கள் சொல்லலாம். வசனங்கள் வந்து ஒரு நிறைய இடங்கள்ல வந்து நீங்களா இருக்கிற மாதிரி அவங்களும் அவங்களா வாழ்றதுக்கான உரிமைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வசனங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து போற போக்குல வர சின்ன சின்ன வசனங்கள் கூடமே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான வசனம் வந்து அதாவது வந்து வினீத் கதாபாத்திரம் வந்து இந்த தன்பார் ஈர்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து நீ கேயா அப்படின்னு அதை சப்போர்ட் பண்ண ஒரு ஆளை கேட்பாரு. அதாவது சேச்சா நான் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சேச்ச அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வச்சு அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க கூட ஒரு சில விஷயங்களை அதை ஃபேக் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பிரதாயத்துக்கு இருக்காங்க. அது ஒரு முற்போக்கா தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறதுக்காக அப்படி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யதார்த்தத்தை வந்து அந்த எல்லாமே ஒரு உரையாடல் பாணியில கொண்டு வந்தது நல்லா இருந்தது. முக்கியமா அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த நீங்க சொன்ன அந்த 4 பேர் 5 பேர் உட்காந்து பேசுறது, அவங்க கதையை சொல்றது, முடிஞ்சளவு எல்லாமே உரையாடல் பாணியில இருந்தது. அதாவது பொது சமூகத்துக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குமோ, இது இயற்கைக்கு எதிரானதா, யார் இதுல வந்து புருஷன், இந்த ரீப்ரொடக்ஷன் இல்லாம போயிடுமே அப்படிங்கிற மாதிரியான அவங்கள பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ரோகிணி கேரக்டர் வந்து ரொம்ப அப்டேட்டா இருப்பாங்க, டெக்னாலஜிக்கலா அப்டேட்டா இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஆனா இந்த உறவை அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா அதே வீட்டுல தீபா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க இவங்கள மாதிரி நிதி நிலையில ஐயாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த உறவுல இருக்க ஆன்மாவை அவங்க புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஒரு சில காட்சியிலே புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு நியாயம் செய்யற மாதிரி அவங்க பதிலும் சொல்லியிருப்பாங்க. அது நம்புற மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து டெக்னாலஜியும் பணம் அதுக்கும் இந்த உறவு சம்பந்தமான அணுகுமுறைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத ஆழமா சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து படத்துல என்ன பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இசை சொல்லலாம். இசை வந்து ஒரு பின்னணி இசை வந்து ரொம்ப ரிப்பீட் அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அதாவது ஏதோ ஒரே ஒரு டோனை பிடிச்சிக்கிட்டு அது திருப்பி 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 ஒரு லூப் மோட்ல அதே கண்டினியூஸா நிறைய காட்சிகளை அது ஆழமாக்கி இருக்கலாம் அந்த இசை மூலமா. ஆனா அது இல்லாம அது ரிப்பீட் அடிச்சனால அது அந்த மேலோட்டமா ஜம்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல தான் வந்து இசையே மாறுற ஒரு டிரான்சிஷன் தெரியுது. அது வரையும் ஒரே மாதிரியான ஒரு டோன் தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு பாடல் வந்து உத்தாரா உன்னிகிருஷ்ணன் குரல்ல வந்த ஒரு பாடல், ஒரு பாடல் உமாதேவி எழுதின பாடல். அது கதையோட ஆன்மாவை அதான் பேசி இருந்துச்சு. பின்னணி இசை செய்யாத விஷயங்களை இந்த பாட்டு செஞ்சிருந்துச்சு. ஸோ அடுத்து இன்னும் என்ன பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரையுமே நிறைய ஃபில்லர்ஸ் மட்டுமே தான் வந்து காட்சிகளில் நிரப்பிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது உணர்வுபூர்வமான விஷயங்கள் அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இதை தான் பேச போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. அப்படி இருந்தாலும் ஏதோ வந்து ஒரு சஸ்பென்ஸை வந்து மெயின்டைன் பண்ற மாதிரியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெய்லர்லயோ ஃபர்ஸ்ட் லுக்லயே எல்லாமே அது தெரிஞ்சிருச்சுன்றதுனால ஏதோ சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே போயிட்டு இருந்தது வந்து ஒரு பெரிய இது தரல. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலேயே இவங்க சொல்லிடுறாங்க இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து சொல்லிடுறாங்க. அது மற்ற கதாபாத்திரங்கள் வந்து ஒரு ஆழமா எழுதப்படாத ஒரு இது தோணுச்சு. அவங்களோட நடிப்புல அந்த ஒரு இதை வந்து கடத்தி இருந்தாலும் கதாபாத்திரமா அவங்களோட இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகல. இது இந்த கதையோட ஆன்மாவா இருக்கக்கூடிய இவங்க 2 பேரோட காதலையுமே வந்து டெப்தா அவங்க பேசல. ஏன்னா பாசிட்டிவ் சொன்ன உரையாடல்கள்னா இதுல வெறும் உரையாடல்கள் இருந்தனால இதுவும் மைனஸும் ஆயிடுச்சு. காட்சிகள் இல்லாதனால அந்தந்த நேரத்துல அந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்ற மட்டும்தான், கதாபாத்திரங்கள் எப்படி இருக்காங்க மட்டும்தான் கன்வே ஆச்சு தவிர முழுசா A to Z அதை கன்வே ஆகல. ஏன்னா அதுக்கான காட்சிகள் இல்லை. பெரும்பாலும் டக்குன்னு வினீத் கதாபாத்திரம்லாம் டக்குன்னு வந்தது.
அதனால ஈஸியா அவரோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது மட்டும் இல்லாம ரோகிணியும் வினித்தும் தனித்தனி வீட்டுல இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கதைக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே அது என்னமோ ஒரு அந்நியமான ஒரு உணர்வை தான் கொடுத்துச்சு. இவ்வளவு இந்த மாதிரியான உறவுகளை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா, இந்த உறவுகளை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா, இந்த உறவை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி வச்சிருக்கலாம் அப்படின்னா. ஆனா இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கனால அதுவும் ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த கரண்ட்ல அப்படி இருக்கு, எப்படி இருக்காங்க மட்டும் தான் காமிச்சாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இரண்டாம் பாதி ஆரம்பித்த பிறகு இது வந்து கொஞ்சம் மாறுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தோணுனாலுமே அது வந்து ஒரு இதுக்காகவே அந்த கதாபாத்திரம் வந்து இந்த உருவாக்கப்பட்டு அந்த வசனத்தை பேசுகிற மாதிரியான ஒரு தோணி இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு திரைமொழியில வந்து ஒரு யதார்த்தமே இல்லாத மாதிரியான சில விஷயங்கள் வந்து திருப்பியும் ரிப்பீட் அடிச்ச மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது பால் புதுமையினர் பற்றி பேசக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸா ஆரம்பத்துல இருந்து காட்டிட்டு வராங்க. அதாவது ஆண்கள் மூலமா இது நடக்கிற பிரச்சனை, இது 2 பெண்கள் காதலிக்கிறாங்க, அதனால ஆண்களை வந்து ஒரு வில்லனைஸ் பண்ணக்கூடிய ஒரு காட்சி அமைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்க இது வந்துச்சு. ஆண்களே இல்லைன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. ஸோ இது பால் புதுமையினர் பத்தி பேசக்கூடிய ஒரு படம் இருக்கு அப்படிங்கிறதுனால லெஸ்பியன் கதைக்கு இது வந்து சரியா பொருந்தினாலும், அதாவது பால் புதுமையினர் பற்றிய படம் மட்டும்தானா இல்ல பெண்கள் இருக்க பால் புதுமையினர் பற்றிய படம் தானா அப்படிங்கிறது ரெண்டுல குழப்பம் இருக்கு. எல்லாமே சேர்ந்துதா அப்படி அணியிருக்காங்கன்னு கேட்டா அதுல ரொம்ப ஒரு கொஞ்சம் குழப்பம் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆண்களை வில்லனைஸ் பண்ணும்போது அப்ப கேன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கே, அதை பத்தி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்துச்சு. பாலினங்களுக்கு அப்பால் பட்டது உறவு அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா இவங்க வந்து பாலினத்தை கொண்டு வந்து ஒரு கேரக்டரை வந்து நம்ம வில்லனைஸ் பண்ற மாதிரி இருந்தது வசனங்கள். ஏன்னா அதுவரை அந்த உறவை அவங்க டீல் பண்ண விதத்துலயும் அதுல இருந்து வெளியே வந்து இந்த உறவை டீல் பண்ண விதத்துலயும் ஒரு குழப்பம் இருக்க மாதிரி இருக்கு. நிச்சயமா. ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு முயற்சியா வந்து அனைத்து காதலுமே காதல் தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பேசின விதத்துல இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே, திரைக்கதையா வந்து நிறைய சறுக்கல்களும் கதாபாத்திரங்கள் ஆழமா இல்லாததுனால ஒரு சுவாரஸ்யம் இல்லாத மாதிரியான ரொம்ப பொறுமையா சோதிக்கிற மாதிரியான ஒரு திரைக்கதை இருந்தது. கொஞ்சம் மைனஸ் தான், பெரிய மைனஸ் தான். ஸோ படத்தோட ஓவரால் ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, அனைத்து காதலுமே காதல் தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அரசியல் பேசினதுனால இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னே நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டி கதாபாத்திரங்களை ஆழமாக்கியிருந்தாங்கன்னா இதை ஆவரேஜான மூவியாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல படமாகவும் நல்ல பாடமாகவுமே அமைஞ்சிருக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.